ॐ यदाग्ने दागिहा शक्ति रामकृष्णे स्थिता हिय सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபர கன்னி தொடர் வகுப்பில் சென்ற வாரம் மால் காட்டி சிந்தை மயங்காமல் நின்று சுக கால் காட்டி வாங்காதே கண்டாய் பராபரமே என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்தது எப்பொருளும் நீ எனவே எண்ணி நான் தோன்றாத வைப்பை அழியா நிலையாய் வையாய் பராபரமே. இந்த கன்னியினுடைய பொருளை இப்பொழுது நாம் விரிவாகவே பார்க்க இருக்கிறோம். எப்பொருளும் நீ எனவே எண்ணி நான் தோன்றாத வைப்பை அழியா நிலையாய் வைப்பாய் பராபரமே. எப்பொருளும் உலகத்திலுள்ள பார்க்கின்ற அனைத்துமே, நான் உணர்கின்ற அனைத்துமே, அசைகின்ற அசையா பொருள், கண்ணுக்கு தெரிந்தவை தெரியாதவை அனைத்து பொருள்களும் நீ எனவே, நீதான், உன்னுடைய வடிவம் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. எண்ணி மனத்தால் இதை நன்கு சிந்தித்து பாவித்து உணர வேண்டும். அவ்விதம் உணர்ந்த பின்பு நான் தோன்றாத வைப்பை, நான் என்ற அகந்தை தலை தூக்காத நான் என்ற எண்ணமே முற்றிலும் அழிந்து போன அந்த நிலையை, அந்த இடத்தை அல்லது பெருநிதியை அழியா நிலையாக, என்றுமே அழியாத ஒரு நிரந்தர இருப்பாக பெருநிலையாக வையாய் பராபரமே, அடியனுக்கு தந்தருள்வாய் பராபரமே என்று இந்த கண்ணினுடைய பொருளாக தாயுமானவர் அருளியிருக்கிறார். பராபரமே, எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருளே, இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளை பார்த்தாலும் அல்லது எந்த மனிதரை பார்த்தாலும் அது நீ தான் என்பதை உணர்ந்து நான் எனது என்ற அகங்கார மாமகாரங்களை முற்றிலும் அழிந்து போகும் ஒரு உன்னத நிலையை எனக்கு அருளி அது எப்போதும் அழியாத நிலையாத பேரின்ப பெருநிலையாக எனக்கு அருள வேண்டும் என்பது இந்த கன்னியினுடைய பொருள். இதனுடைய விரிவான விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு முனைப்பாக செயல்படுவது நாம் கொஞ்சம் சொத்து சேர்க்கணும். ஒரு பிக்சட் டெபாசிட், ஒரு புது வீடு வாங்குறதோ நிலத்தை வாங்குறதோ, சப்போஸ் என்னுடைய காலத்துக்கு அப்புறமா என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அதுக்காக ஒரு பொருளை நிதியை சேமித்து வைக்க வேண்டும். அது நிதியாக இருக்கட்டும் அல்லது இடமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு நிதியை சேர்த்து வைப்பதற்கு பிரயத்தனப்படுகிறார்கள். ஆனால் தாயுமானவர் கேட்பது இந்த வைப்பு நிதி இல்லை. அவர் கேட்பது நான் எனது என்ற அகங்கார மமகாரம் அற்ற நிலை. எதற்காக? இப்போ நாம் பொருளை சேர்ப்பது எல்லாமே நான் எனது, என்னுடைய மனைவி, என் மக்கள். ஸோ இது போன்று ஒரு தனித்துவத்தை, நமக்குள் இருக்கிற இந்த குறுகிய வட்டத்தை அதை நிலைநிறுத்தவும் அதை பாதுகாக்கவும் அதற்காகவும் செயல்படுகிறோம். இதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஒரு பொறுப்பு என்று வந்த பிறகு, குடும்பம் என்று வந்த பிறகு மனைவி மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத் தலைவருக்கு உண்டு. ஆனால் அதை தாண்டி மற்றொன்றை தேடுங்கள் என்றுதான் மகான்கள் உணர்த்துகிறார்கள். இந்த நிதியை நீங்கள் தேடுகிறீர்கள், வைப்பு நிதி, சொத்து சுகம். ஆனால் அதை தாண்டி போய் சேர்ந்த பிறகு, இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு நீங்கள் நிரந்தரமாக இருப்பதற்கான இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா என்பதுதான் மகான்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி. ஸோ அப்படி அவர்கள் கேட்பது எத்தகைய நிதி? நான் எனது என்ற அகங்கார மமகாரங்கள் அற்ற, இந்த நான் என்பது
பொதுவாக நாம் குறிப்பிடுகின்ற நான் இன்னார், இன்ன பெயர், இந்த அந்தஸ்து கொண்டவன், இப்படிப்பட்டவன், அப்படி சொல்கின்ற இந்த நான். குருதேவர் இந்த நானை பழுக்காத நான் என்று சொல்வார். பழுத்த நான் என்பது நன்கு உணர்ந்து அனைத்தையும் இறைவன்தான் ஆட்டிவிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு முறை குருதேவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது அவருடைய சீடர்கள் எல்லாம், மனிதனுக்கு சுயேச்சை இருக்கிறதா இல்லையா? ஒரு மனிதன் தானாகவே விருப்பப்படி அவன் செயல்பட முடியுமா, அல்லது விதி, கடவுள் என்று சொல்லப்படுவருடைய கையில் இருக்கிற ஒரு பொம்மையா அப்படின்னு கேட்டும்போது பலவிதமான சம்பாஷணைகள் அவர்களுக்குள்ளே வருது. ஒருத்தர் இல்லவே இல்லை, கடவுள் கையில் தான் இருக்குது. இன்னொருத்தர் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது, நம்முடைய விதியை நாம் தான் இது எடுக்கிறோம், எனவே நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குன்னு இப்படி மாறி மாறி சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் எவராலும் அந்த முடிவுக்கு வர முடியல. அப்போ குருமராஜ் ஒரு சொல்கிறார், உண்மையில் மனிதனுக்கு சுயேட்சை இருக்குதா? ஒரு விவசாயி தன்னுடைய மாட்டை ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கிறான். அந்த மாடு மரத்தில் கட்டி அந்த நூல் அந்த கயிறு எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவுக்கு அது எது வேணும்னாலும் செய்து கொள்ளலாம். அதை தாண்டி அதனால் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் மனிதர்களுக்கும். அவர்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கிறது விருப்பப்படுவதை செய்வதற்கு. ஆனால் அது ஒரு அளவுகோல் கொண்டது. இப்போ நான் நினைக்கிறேன், என்னுடைய எனக்கு நான் இப்போவே நான் காசிக்கு போகணும்னு நினச்சினாக்கா இம்மிடியேட்டாக நான் நினச்சி உட்காந்தோடனே காசிக்கு போக முடியாது. ஒன்று நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், இல்லை விமானத்தில் போகலாம். என்னால் பறந்து போக முடியாது. ஸோ ஒரு லிமிட் எனக்குள்ளே இருக்குது. அந்த லிமிட்டை வைத்து கொண்டு அந்த இலக்கை அடைவது. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு மனிதருக்கும். இப்போ நான் நினச்சினாக்கா இந்த உடம்பை விட்டு வெளியேற முடியாது. ஆனால் அது இறைவனுடைய கையில் இருக்கிறது. இதே போன்று நான் விரும்பிய விஷயங்கள், இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆகணும்னு நான் நினச்சினாக்கா முடியாது. ஆனால் எண்ணங்கள் அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஆசைகளுக்கும் ஒரு வரம்பு கிடையாது, எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் வரம்பு கிடையாது. ஆனால் அதை செயல்படுத்துகின்ற அந்த சக்திக்கும் உடம்புக்கும் வரம்பு உண்டு. நான் நினச்சினாக்கா பறக்க முடியாது. நான் புவி ஈர்ப்பு சக்திக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க முடியும். நான் நினச்சேன்னா எனக்கு பசி, தாகம் இவற்றிலிருந்து விடுவிக்க முடியாது. பசி எடுத்தால் நான் சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்குண்டான சமையல் செய்தான். எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு மண்ணை எடுத்து சாப்பிட்டுனாக்கா அது ஜீரணமாகாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொன்றத்திற்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு எண்ணமும் இருக்கிறது, ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு கட்டுப்பாடு. இதற்குள் மனிதன் சுழன்று கொண்டிருக்கிறான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, எல்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் என்னுடையது. ஸோ இதை விளக்குவதற்காகத்தான் மனிதனுக்கு எத்தனைக்கு சுயேட்சை இருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் புராணங்கள் எல்லாம் தோன்றின. ஒருவேளை அது உண்மையில் நடந்து இருக்கலாம். ஆனால் இதை விளக்குவதற்காகத்தான். எவ்வளவு பெரிய அரக்கசுரர்களாக எவ்வளவு பெரிய வரங்களை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு முடிவு. இரண்யகசிபை விட பெரிய வரத்தை யார் பெற்றிருக்கிறாங்க? அவன் அரசாட்சி செய்ததை விட வேறு யாரும் செய்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சூரபத்மன், இவர்கள் எல்லாருமே செய்த ஒரு பெரிய தவறு எதுவென்றால், இந்த உடம்பை உண்மை என்று எண்ணியது. இந்த உலகம் உண்மை. ஸோ இந்த உடம்பில் இருக்கும்போது நான் மரணமில்லா நிலையை அடையணும். அதே நேரத்தில் அதுக்கு வயதோ மூப்போ நோயோ எதுவும் இருக்கக்கூடாது. ஆயுதங்களால் வேறு எதுனால மரணம் வரக்கூடாது. எல்லா தேவர்களும் எல்லா சக்திகளும் எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். ராவணன் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு படிக்கட்டுகளை நவகிரகங்கள் இருக்குமா. நவகிரகங்கள் மேலே காலை வைத்து தான் அவை ஏறினான். ஸோ இப்படி நவகிரகங்களே நம்ம கட்டுப்பாட்டில் கீழே கொண்டு வந்தாலும் அது எல்லாமே நிலையற்றது. வேணும்னா ஒரு காலம் கொஞ்சம் நீண்டதாக இருக்கலாம், ஆற்றல் கொஞ்சம் அதிகமானதாக இருக்கலாம். ஆனால் அவை அனைத்துமே குருதேவ் சொன்ன மாதிரி ஒரு லிமிட், ஒரு அளவுகோல். அந்த அளவை தாண்டி அதனால் செயல்பட முடியாது. அப்படி என்றால் என்னதான் இருப்பது என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தனித்துவத்தோடு இருக்கின்றோமோ, எந்த அளவுக்கு அந்த தனித்துவத்தை பாதுகாக்க முயற்சி செய்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் அந்த தனித்துவத்திற்கு ஆதாரமாக இருப்பது என்ன? நான் மனிதன், நான் ஒரு ஆண், பெண், எல்லா உயிர்களும். இந்த உயிர்களுக்கு அப்பால் இருப்பது என்ன? இந்த உயிர்களுக்கு அடிப்படையாக இருப்பது என்று இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது எது? எந்த சக்தியினால் இந்த பிரபஞ்சம் தோன்றியது, மறைகின்றது? எந்த சக்தியினால் இதையெல்லாம் இயங்குவது? இப்படி ஆய்வு செய்து வெளி உலகத்தில் அந்த உண்மையை தேடாமல் தன்னுள்ளே மூழ்கி அந்த உண்மையை தேடுவது. அந்த உண்மையை தேடுவதற்கு மகான்களுடைய வாக்கை ஆதாரமாக கொள்ள வேண்டும். குருவை ஆதரித்து அவரிடம் சரண் புகுந்து அவர் காட்டிய அந்த வழியின்படி நடந்து அந்த ஆன்மீக பெருநிலையை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸோ வெளிப்புறத்தில் நாம் நன்கு படித்து நல்ல பட்டம் பதவியெல்லாம் பெற்று பெரிய வீடுகளை வாங்கலாம், அல்லது பெரிய இடத்தை வாங்கலாம், ஒரு மாநிலத்துக்கே முதல்வராக வர வேண்டாம், இல்லது ஒரு நாட்டிற்கே பிரதம மந்திரியாகவோ ஜனாதிபதியாகவோ வரலாம், அல்லது இந்த உலகத்துக்கே நான் தான் சர்வாதிகாரி என்று பெருமையாக தம்பட்டம் அடித்து கொள்கின்ற ஒரு அதிபராகவும் வந்து கொள்ளலாம். ஆனால் இவை எல்லாமே அந்த நேரத்திற்கு இருக்கின்றன, அதன் பிறகு இல்லை. இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாமே புறத்தில் இருக்கின்றது. புறத்தில் இருக்கின்ற அச்சீவ்மெண்ட் எல்லாமே ஒரு கட்டுக்குள், ஒரு லிமிட்டுக்குள் இருக்குது. அப்போது எதை அடைந்தால் அனைத்தையும் அறியலாமோ அதை அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கீனோபனிஷத்து இந்த கேள்வியிலிருந்து தான் தொடங்குகிறது. எதை அறிந்தால் நான் அனைத்தையும் அறிந்தவனாகுவேன்? அந்த வித்தியை எனக்கு கொடுங்கள். அப்போ அது அறிஞ்ச போது எனக்கு சயின்ஸும் வரும், ஃபிசிக்ஸும் வரும், எது வேணும்னாலும் வரும், என்ன சக்தி வேணும்னாலும் வரும், எது வேணும்னாலும் நான் பண்ணலாம். அந்த ஒரு இது என்ன, அதை எனக்கு கற்றுக் கொடுங்கள். ஸோ அப்போ சொல்லும்போது தான் அனைத்தும் பிரம்மம், சர்வம் கல்விதம் பிரம்மம், அனைத்தும் சிவமயம், அனைத்தும் சக்திமயம், அனைத்தும் விஷ்ணுமயம், இதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று மகான்கள் கூறுகிறார்கள். இதை உணர்வதற்காகத்தான் வித்யை என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. உபநிடதங்களில் இந்த வித்தியை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். தற்போது உபநிடதங்கள் 32 வித்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்பு நிறைய வித்திகள் என்றால் வழிமுறைகள், இறைவனை ஆன்மாவை அடைவதற்கான வழிமுறைகள். அந்த ஆன்மாவை அடைந்தவர்கள் சொன்ன ஒரே விஷயம் அனைத்தும் ஒன்றே, இருப்பது ஒன்றே. அந்த ஒன்றை அறிவதற்கு நீங்கள் எந்த வழியில் வேணும்னாலும் பயணிக்கலாம். அகம் பிரம்மாஸ்மி என்று அதில் முழுகலாம். தத்துவமசி குரு சொன்ன அந்த உபதேசத்தை சிந்திக்கலாம், அல்லது சர்வம் கல்விதம் பிரம்ம என்ற இந்த ஒரு மந்திரத்தை உபதேசிக்கலாம். பிரஜானம் பிரம்ம. இப்படி மகா மந்திரத்தோ அல்லது உபநிஷத்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வாசகத்தையோ எடுத்து அதையே சிந்தனை செய்து மேலும் மேலும் அது சொல்கின்ற அந்த வழியில் பயணித்து அந்த பெருநிலையை அடைவது. இவ்விதம் அடையும் போது என்ன நடக்கின்றது? உண்மையான நமக்கு தரிசனம் கிடைக்கும். என்ன தரிசனம்? திருமூலர் சொல்வது போன்று மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தினுள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தினுள் மறைந்தது பார்முதல் பூதமே. ஒரு திருமந்திரத்தினுடைய சாரமே இதன் கூட சொல்லலாம். சொல்ல வேண்டியது அனைத்துமே சொல்லிவிட்டார். ஒரு மரத்தில் செய்யப்பட்டிருக்கின்ற யானையை பார்க்கும்போது அந்த மரம் தெரியாது, ஆனால் மரத்தை பார்த்தால் யானை தெரியாது. இந்த பார்முதல் பூதங்கள், இந்த பிரபஞ்சம் சரி, அந்த இயக்கின்ற சக்திகள், அந்த மனிதர்கள், விலங்குகள், அசைகின்ற அசையா பொருட்கள், இது எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய இயக்கத்தை மட்டும் கவனிக்கும்போது அதை இயக்குகின்ற அந்த சக்தியை நாம் கவனிக்க மாட்டோம். அந்த சக்தியை கவனிக்கும்போது இந்த இயக்கங்கள் அனைத்தும் நமக்கு பொருள் அற்றவையாக தோன்றும். இதுதான் மர்மம். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த மாயை. ஸோ இந்த மாயையிலிருந்து எப்படி விடுபடுவது? முதல்ல மாயைனாக்கா நாம் ஏற்கனவே சொன்னபடி இது நான், இது அவன், இது என்னுடையது, இது அவர்களுடையது, இது நல்லது, இது கெட்டது, இந்த வேறுபாட்டு உணர்வு. முதல்ல நம்மை இறைவனிடமிருந்து வேறுபடுத்தி கொள்கிறோம். நான் வேறு, இறைவன் வேறு. அந்த நிலையிலிருந்து
நான் வந்து புதியதாக பிறப்பெடுக்க வேண்டும் ஒரு உந்துதல். அதிலிருந்து நாம் மனிதனாக பிறப்பெடுத்திருக்கிறோம். மனிதனாக பிறந்த பிறகு நாட்டினுடைய வேற்றுமை, நான் இந்தியன், அவன் பாகிஸ்தான், இப்படி. அடுத்தது மாநிலங்களுக்கிடையான பிரிவினை, அடுத்தது மொழி பிரிவினை, அடுத்தது இனப்பிரிவினை, மத பிரிவினை, ஜாதி பிரிவினை, அடுத்தது அண்டை அயலார் பிரிவினை, அடுத்தது உயர்வு தாழ்வு, இப்படி பலவிதமான வேறுபாட்டு உணர்வு. இந்த வேறுபாட்டு உணர்வை நாம் நிஜம் என்று கொள்ளும்போது இறைவனை நாம் உணர முடியாது. ஆனால் இதை அனுபூதி பெற்றவர்கள் பார்க்கும்போது காண்பதும் அவனே, யார் பார்க்கின்றான், அவனை கவனி. இது எல்லாம் பார்க்கின்றான்ல, அது யார் பார்க்க வைக்கிறான், அந்த பார்க்க வைக்கின்ற அந்த சக்தியை காண்பது. அப்படி காணும்போது காண்பவனும் அவனே, காணப்படுவதும் அவனே, அனைத்தும் அவனுடைய இயக்கம். இந்த உலகம் ஒரு தோற்றம். அப்போ நான் எப்படி இந்த நிலையில் இருக்கிறேன்? இது ஆசையினால் வந்தது, பிராரப்த கர்மத்தினால் வந்தது. எவ்வளவு காலம் இந்த பிராரப்த கர்மம் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு காலம் நான் அவருடைய கையில் பொம்மையாக கருவியாக இருப்பேன். ஆனால் எனக்கென்று எந்த எண்ணம் கூட எழமாட்டேன், சிந்திக்க மாட்டேன். எனக்கென்று எந்த எண்ணமும் என் மனதில் தோன்றாது. எண்ணமே தோன்றாத போது ஆசை வராது. ஆசை இல்லாத போது எனக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த செயலும் செய்ய மாட்டேன். இந்த நிலையில் நான் எனது முழுமையாக ஒழிந்த பிறகு நீ அவன். இறைவா, நீ எப்படி என்னை ஆட்டி வைக்கிறாயோ அப்படி நான் ஆடுகிறேன், எப்படி நீ என்னை பேச வைக்கிறாயோ அப்படி நான் பேசுகிறேன். குருதேவர் இந்த நிலையில் இருந்து கொண்டு நமக்கு வழி நடத்தினார். அம்மா, நீ வந்து இயக்குபவள், நான் எந்திரம் என்று சொல்வார். அதை வந்து அமுதமொழிகளை திரும்ப திரும்ப பார்க்கலாம். இவ்விதமாக மகான்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். எனவே நாம் அனைத்தையும் முதலில் வேறுபாட்டு உணர்வு இருப்பது உண்மை. அடுத்தது சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த உண்மையை உணர்ந்து திரும்ப திரும்ப எல்லாம் இறைமயம், அனைத்தும் இறைமயம், என்னுள்ளும் என்னை சுற்றியும் அந்த இறைமயம் தான் இருக்கின்றது. குருவின் மூலமாக அந்த உபதேசத்தை வாங்கி மந்திரத்தோ அல்லது தியான முறையோ எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன அந்த வாழ்வியல் நெறியின்படி, அதாவது எவருக்கும் தீங்கு செய்யாமல் சத்தியத்தின் வழியில் நடந்து ஒரு உண்மையான நிலையை அடைவதற்காக முயற்சி, ஒரு நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, பல வருட கணக்கில் ஆழ்ந்து நாம் செய்யும்போது ஒரு உண்மை நம்முள் வெளிப்படுகின்ற ஒரு பக்குவத்தை நாம் பெற முடியும். இது வந்து முதலில் கற்பனையாக ஒரு பாவனையாக தோன்றுகின்ற இந்த நிலை உண்மையாகவே நாம் அதை அனுபவிக்க முடிகின்ற ஒரு நிலையாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எண்ணின்னு சொல்கிறார். எப்பொருளும் நீ எனவே எண்ணி. இங்கே காட்டிங்கனாக்கா எப்பொருளும் நீ எனவே கண்டுன்னு சொல்ல. இது ஆரம்ப நிலை சாதகர்களுக்கான ஒரு நிலையில் சொல்லியிருக்கிறார். எப்பொருள் நான் முதல்ல பாவிக்க வேண்டும், அதன் பிறகுதான் உன்னை காண வேண்டும். எனவே முதலில் நான் பாவிக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது முதலில் பாவனையில் தோன்றுகிறது. இறைவனை பற்றி குரு மூலமாக அவர் சொன்ன வழியில் அதை சொன்னது உண்மை என்று நம்பி நாம் செய்கிறோம். முதலில் ஒரு கற்பனையாக தெரிகிறது, கற்பனை பாவனையில் முதிர்கிறது, அந்த பாவனை பிறகு உண்மையாகவே நிஜமாக மாறுகிறது. இவ்விதமாகத்தான் ஆன்மீக பயணமானது தொடங்குகிறது. ஒரு சிலர், அதாவது இறைவனுடைய அவதாரங்கள் அல்லது ஏற்கனவே அனுபூதி பெற்றவர்கள், திடீரென்று அவர்கள் இந்த பயிற்சி செய்யாமல் அவர்களுக்கு ஆன்ம அனுபூதி அல்லது இறைநிலை திடீரென்று மலரும். அவர்களெல்லாம் விதிவிலக்கு. மற்றவர்கள் அனைவரும் இந்த நிலையில்தான் பயணிக்க வேண்டும். ஒரு குரு மூலமாக அவர் சொன்னதை கேட்டு அதை உண்மை என்று நம்பி முழுமையாக ஏற்றுக்கொண்டு பழகுவது. இங்கு தான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு, அரைகுறையாக இல்லை. கொஞ்ச நேரம் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய இஷ்டத்துக்கு இருப்பது அல்ல, வழவழ கொழவென்று இருப்பது, இப்படி அல்ல. முதலில் நாம் சிரத்தை நமக்கு வேண்டும். நான் இறை நிலையை பெற வேண்டும், பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைய வேண்டும். இந்த உடம்பை இயக்குகின்ற சக்தி எதுவோ, இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற சக்தி எதுவோ, எல்லா உயிர்களையும் இயக்குகின்ற சக்தி எதுவோ அதை நான் பெற வேண்டும், அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நிச்சய புத்தி நமக்கு இருக்க வேண்டும். அந்த நிச்சய புத்தி இருந்தால்தான் நாம் இறைவனை அடைவதற்கு உண்மையான தாகம் கொண்டிருப்போம். அப்போது தான் நாம் அந்த தகுதிகளை வளர்த்து கொள்வோம். அந்த நிச்சய புத்தி வந்த பிறகு எப்படி அதை பயணிப்பது, அதற்கென்று ஒரு நியம நிஷ்டை, ஒரு நமக்கென்று
சில விதிமுறைகளை வகுத்து அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிப்பது. இங்கே பார்த்திங்கனாக்கா நம்ம மடத்தில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு நியமம். அதிகாலையில் எல்லா சாதுக்களும் குறைந்தது 4 மணி 4:30க்குள்ளே எழுந்துக்குவாங்க. அடுத்தது 5 மணிக்கு மங்கள ஆரத்தி, அடுத்தது ஜெபம் தியானம், அடுத்து பர்சனலாக அவங்க எக்ஸசைஸ் குளித்து முடிச்சுட்டு டிஃபன் எடுத்துகிட்ட பிறகு பிரம்மச்சாரிகளுக்கு வகுப்பு, அடுத்து அலுவலகத்தில் குருதேவருடைய பணி, மதியம் சிறிது ஓய்வுக்கு பிறகு மீண்டும் குருதேவர் பணி, மாலையில் ஆரத்தி, அதன் பிறகு ஜெப தியானம், அடுத்தது சாஸ்திர படிப்பு, இரவு உணவுக்கு பிறகு இரவு வகுப்பு, அதை முடித்த பிறகு படிப்பு, அதன் பிறகு ஜெபமோ தியானமோ செய்துவிட்டு உறக்கம். இப்படி ஒரு ரொட்டீன் ஒரு இது ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ இந்த ஒரு நெறிமுறை, நான் வீட்டில் இருக்கும்போது எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எவ்வளோ நேரம் ஜெப தியானம் செய்ய வேண்டும், ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும், இப்படி நமக்குள்ள ஒரு ரொட்டீன் நாம் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக எதற்காக இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும், வேண்டாதவற்றை நீக்குவதற்காக. அடுத்தது தேவையற்றவற்றை எனக்குள்ளே போடாமல் தவிர்ப்பது. ஏற்கனவே குப்பை நிறையாவே இருக்குது, நான் செய்ய வேண்டிய இந்த குப்பையை நீக்கணும். அதை விட்டு நான் மேலும் மேலும் குப்பையை போட்டுட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. அந்த குப்பையை நீக்குவதற்காக தான் இந்த நியம நிஷ்டை. அப்போ அந்த குப்பையை நீக்கணுன்னாக்கா முதல்ல நான் எரிகின்ற நெருப்பு அணைக்கணுனாக்கா முதல் விறகு போடாமல் இருக்கணும், நெய்யை ஊற்றாமல் இருக்கணும். நான் நெய்யும் ஊற்றுவேன், விறகும் போடுவேன், என் நெருப்பு அணைனாக்கா அது நடக்காத காரியம். ஸோ எனக்கு எல்லாமே வேணும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும், எனக்கு இறைவனும் வேணும்னாக்கா அது நடக்காத காரியம். ஏன்னாக்கா இது எல்லாமே வெளிமுகமாக நாம் பெறுகின்ற அனைத்துமே எல்லாமே ஒரு மாயஜலம், நிலையற்றவை. இது பொருள் இருப்பது போன்று தோன்று பொருளற்றவையில் முடிவது. எவ்வளவுதான் பெரிய மனிதனாக எவ்வளவுதான் ஆரோக்கியமானவனாக இருந்தாலும் ஒரு க்ஷணத்தில் அவனுடைய ஆயுள் முடிந்து வடிந்துகிறது. அதன் பிறகு அவன் கட்டின வீடு எதுவும் அவனோடு போவதில்லை, அவனுடைய மனைவி மக்களும் அவனோடு செல்வதில்லை, எதுவுமே அவனிடம் செல்வதில்லை. இதை உணர்த்துவதற்காக தான் பட்டினத்தாரே நம்முடைய நாட்டில் அவதரித்தார். இதே சென்னை மாநகரத்தில் தான் அவர் மகா சமாதி அடைந்தார். அதை உணர்த்துவது தான் காதற்ற ஓசியம் வராது கான் கடை வழிக்கே. அதை படித்தோடனே அவருடைய சிந்தை பட்டென்று அவர் அந்த மயக்கம் நீங்கி விட்டது. ஸோ இந்த மயக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நாம் கொஞ்சம் போராட வேண்டும். அந்த போராட்டம், அந்த பற்று, அந்த ஆசை, அந்த மயக்கத்தை போக்க வேண்டுமென்றால் ஏற்கனவே நான் செய்து கொண்டிருக்க அந்த வாழ்க்கை நெறியிலிருந்து சற்று விலகி புதிய வாழ்க்கை நெறிமுறையை நான் தொடங்க வேண்டும். ஸோ முதலில் ஒரு நிச்சய புத்தை, இறைவனை நான் அறிய வேண்டும். எல்லாவற்றிலும் அதுதான் முக்கியம், எல்லாவற்றிலும் உரைகின்ற அந்த பரம்பொருளை அறிய வேண்டும். அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்ய வேண்டும், சாஸ்திரங்களை படிப்பது, அப்புறம் குருவை நாடி அவருடைய உபதேசத்தை பெறுவது, அடுத்து சாஸ்திரங்களை சிந்திப்பது, அதை பற்றி தியானிப்பது, தியானம் கைகூட அந்த அனுபவத்தை பெறுவது. முதல்ல சிந்தனை, அடுத்தது உணர்தல், அடுத்தது அதுவாகவே ஆதல். ஸோ இதுதான் வழி. ஸோ இந்த வழியில்தான் பெரும்பாலான சாதகர்கள் பயணிக்க வேண்டும். ஆகவே தான் தாயுமானவர் இங்கே கண்டு என்று சொல்கிறார். எப்பொருளும் நீ எனவே எண்ணி அப்படின்னு, எண்ணி கண்டுன்னு சொல்ல, எண்ணி அப்படின்னு சொல்கிறார். ஸோ முதலில் இதை செய்து சிந்தனை செய்து தபஸ் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம், தவம் செய்வது, தவம் செய்து அதை உணர்வது, எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அதன் பிறகு உண்மையாக அதுவாகவே ஆவது. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்று இதனை வகைப்படுத்துவார்கள். ஸோ இப்படி நாம் செய்யும்போது தான் தத்துவமசி நீயே அது என்று உபநிடதங்கள் கூறுகின்ற அந்த உண்மையை நாம் உணர முடியும். ஸோ இப்போது நான் தோன்றாத வைப்பை, இங்கே நான் தோன்றாத வைப்பை, இந்த நான் என்பது எந்த நான், நான் இன்னார், நான் இத்தகையவன், நான் இதை சேர்க்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், அவர்கள் என்னுடைய பகைவர்கள், இவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்றெல்லாம் பேதத்தை கற்பிக்கின்றதோ, பேதத்திற்கு வித்தாக இருக்கின்றதோ, ஆசைக்கு வித்தாக இருக்கின்றதோ அந்த நான் தோன்றாத நிலை. எந்த நான் முடிந்து உண்மையான நான் தோன்றுகிறதோ அந்த நான் தான் எனக்கு உண்மையான வைப்பு நிதி. இப்போ இருக்கிறதெல்லாம் செலவு செய்யுது, செலவு மேல் செலவு, துன்பத்தை மேலே துன்பம்,
ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவி இப்படி மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கின்ற இந்த நானிலிருந்து விடுபட்டு எந்த நானில் நான் மூழ்கினால் எனக்கு பிறவி பிணை என்பதே இல்லையோ, சாதாரண ஒரு அல்பமான ஒரு நிலையிலிருந்து இதைவிட அதாவது நான் வேறு எதையும் அடைய வேண்டிய நிலையே இல்லாத அந்த மகத் என்ற பிரபஞ்சத்தோடு ஒன்றாக கலக்கின்ற அந்த நிலையை அடைய செய்வது எதுவோ அந்த நானை எனக்கு சொல்லுங்கள். அகங்காரம் மமகாரங்கள் அதோடு இணைத்துள்ள அந்த நான் உடலாலும் மனத்தாலும் பெயர் புகழ் அவற்றாலும் சேர்ந்த அந்த நானையிலிருந்து விடுபட்டு அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கின்ற அந்த நான், உள்ளுக்குள்ளே ஒலித்து கொண்டிருக்கின்ற அகம் என்ற அந்த உண்மையான அந்த நான், அதை நான் அனுபவிக்க வேண்டும். அந்த நிலையை நான் பெற வேண்டும். இந்த நான் எனது என்பதை அனைத்தும் துறந்து உனக்காக என்று நான் வாழ வேண்டும். முழுமையாக உனக்கே அர்ப்பணம் செய்து உன்னுடைய கருவியாக நிலை பெற்று வாழ வேண்டும். அல்லது அனைத்தையும் சாட்சியாக கண்டு ஆன்ம உணர்வில் நிலை பெற்ற நிலை. இதுதான் ஆன்ம நிவேதனம். இத்தகைய நிலையை எனக்கு அழியாத நிலையாய் வையாய் பராபரமே. இந்த வைப்பு என்பது ஆதாரம், இறை அனுபூதிக்கான ஆதாரம். இறை அனுபூதி அல்லது சச்சிதானந்த நிலை அல்லது ஜீவன் முக்த நிலை, துரிய நிலை, எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். இதைத்தான் ரமண மகர்ஷி முதலானவர்கள் முதலில் நான் என்று சொல்கின்ற அந்த நான் யார் என்பதை கண்டுபிடி திரும்ப திரும்ப சொல்வார்கள். ஞான மார்க்கத்தில் நான் யார், பக்தி மார்க்கத்தில் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அவருடைய திருநாமத்தை ஜபம் செய்து கொண்டிரு. அந்த திருநாமத்தை ஜபம் செய்யும் போது அந்த பொருளில் மூழ்கியபடி ஜபம் செய். அந்த நாம ஜபம் செய்யும்போது அந்த ஜீவனானவன் பக்குவத்திற்கு ஆளாகின்றான். அந்த சக்தியானது, இறைநாம சக்தியானது சாதகனுக்கு ஒரு ஆத்ம உணர்வை, தெய்வீக உணர்வை மலர செய்வதில் பெரும் பங்கு ஆற்றுகிறது. இந்த நான் யார் என்ற விசாரமும் பெரும் பங்கு ஆற்றுகிறது. ஆனால் அதற்கு குருவருள் மிக மிக அவசியம். ஞான நெறிக்கு குருவருள் தேவை, பக்தி நெறிக்கும் குருவருள் தேவை. ஆனால் அந்த பக்தி நெறியில் இந்த ஜப தியானம் முதலாக நாம் சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகவே நாம் முன்னேறி செல்ல முடியும். ஞான மார்க்கம் என்பது ஒரேடியாக ஒரே தாவலில் அடைவது. அப்படி ரெண்டுமே அடைகின்ற நிலையை பார்த்தீங்கன்னா ஒன்று தான். போகின்ற வழிதான் வேறே தவிர, ஆனால் அடையக்கூடிய நிலை அதுதான். சைவம் இதை சிவநிலை, வேதாந்தம் பிரம்ம நிலை என்று சொல்கிறது. யோகம் இது கைவல்ய நியதி என்று சொல்கிறது, கைவல்ய நிலை. பக்தி என்பது சரணாகதி. ரமண மகர்ஷி நான் யார் என்பது உண்மையான நான் மலர்ந்த நிலை. இத்தகைய நிலையைத்தான் வைப்பாக அழியாத நிலையாக அவர் கேட்கிறார். நான் கொஞ்ச நேரம் உங்களை பிரார்த்தனை செய்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஜபத்திலும் தியானத்திலும் மூழ்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்த பிறகு யாராவது பார்த்தா உடனே கோவப்படுறதோ திட்டுறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எப்பவும் ஒரே நிலையில் நான் இருக்க வேண்டும். கோயில் இருக்கும்போது எனக்கு பக்தி நிலையும், கோயிலுக்குள்ளே வந்த பிறகு ஒரே சண்டை சச்சரவும் அந்த மாதிரி போராட்டமெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் கேட்குறது அப்போ வந்து போகிறது கிடையாது. எப்பவுமே இருக்கிற அந்த நிலை, அதை எனக்கு கொடு அப்படின்னு தான் கேட்குறார். இது தான் கீதை சித பிரஜ்ஞ நிலை. துன்பம் வந்தாலும் அசைய மாட்டான், இன்பம் வந்தாலும் அசைவதில்லை. அவன் பாட்டுக்கு சாட்சியாக இருந்து கொண்டு அவனுக்கு என்று இந்த உலகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிலையை மட்டும் செய்து கொண்டு போயிட்டே இருப்பான். ஆக்சுவலாக இந்த ஒரு நிலை என்பது ரமண மகர்ஷி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு முற்றிலுமாக பொருந்தும். அவரவர் பிராரத்தம் ஏற்றபடி அங்கிருந்தபடி அவன் ஆட்டி வைக்கிறான். எது செய்தாலும் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். என்ன தடை பண்ணாலும் அது நடக்கும். ஆகவே மௌனமாய் இருக்கை நன்று. எல்லா ஆன்மீக சாதனையும் இதை உணர்ந்து விட்டால் தேவையற்ற ஆசைகள் தோன்றாது. மகான்கள் சொல்வது, உங்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள், ஆனால் மனத்தை இறைவனிடம் கொடுங்கள். உலகியல் விஷயங்களில் 1/4 பங்கு மனத்தை வைத்து 3/4 பங்கை அவரிடம் கொடுங்கள் என்றுதான் மகான்கள் சொல்கிறார்கள். அந்த 1/4 பங்கையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும்போது அதுவே முழுமையானதாக மாறிவிடுகிறது. நாம் எப்பவுமே 3/4 பங்கு இல்லை, 1/4 பங்கு கூட பகவான்கிட்ட கொடுப்பதில்லை. நாம் கொடுப்பதெல்லாம் ஏதோ ஒரு சிந்தனை, கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம்.
ஒரு ஸ்ரத்தை, ஒரு அடைய வேண்டும் என்ற உணர்வு இது நமக்கு இல்லை. அதனால்தான் இவ்வளவு பிரச்சனை. ஆகவே முதலில் நமக்கு வேண்டியது நிச்சய புக்தி. ஸ்ரீ கீதையில் சொல்வார், விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தனக பகுஷாக அனந்தாச்சான்னு சொல்லிட்டு அந்த கீதையில் வரும். அதாவது இந்த நிலையை அடைவதற்கு, யோக நிலையை அடைவதற்கு ஒருமுகப்பட்ட உணர்வே தேவை. பல சிந்தனைகளால், பல ஆசைகளால் உழன்று கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நிலையை பெற முடியாது. ஆகவே இறைவனை அடைய வேண்டுமென்றால் அனைத்தையும் இறைவனில் கொண்டு வர வேண்டும், இறைவனுக்குள் கொண்டு வர வேண்டும். எப்படி இறைவனுக்குள் கொண்டு வருவது? இதைத்தான் எல்லாவற்றையும் இறைமயமாக ஆக்குவதற்காகத்தான் ஆண்டாள் முதலியார்கள் பக்தி மார்க்கத்தை அந்த திருப்பாவியில் எடுத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒவ்வொரு படிநிலையை சொல்வார்கள். முதல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்லுது. இது அற்புதமான விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம், தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கின்ற மார்கழி பொழுது. இந்த நிலையில் நாம் உறங்கக்கூடாது, விழிப்புணர்வை பெற வேண்டும். எனவே தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்ளுங்கள். அடுத்தது, நான் மட்டும் எழுந்தால் போதாது, என்னுடைய தோழிகளையும் கூட்டிகிட்டு வரணும். தோழிகள் என்பது நம்முள் இருக்கிற அகங்காரம், மமகாரங்கள், சம்ஸ்காரங்கள், இதன் பிடியிலிருந்து நம்மை வலுக்கட்டாயமாக இழுத்து கொள்வது. அதனுடைய இழுப்புக்கு போகாமல் என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டும். மனத்தில் இருக்கின்ற வெவ்வேறு திசைகளிலிருந்து பிரிந்து செல்கின்ற எண்ணங்களை எல்லாம் தடுத்து என்னுள் கொண்டு வர பிரத்யாகாரம். முதல்ல சமம் தமம், அதாவது யமம் நியமம். முதல் அந்த ஒரு ஒழுக்க நெறி வந்த பிறகு புலனடக்கம் வந்த பிறகு மன அடக்கம். அடுத்ததாக இப்படி பிரத்யாகாரம் வந்த பிறகு நான் இறைவனிடம் செல்வது, ஒருமுகப்பட்ட அந்த பாதையில் பயணிப்பது. அடுத்தது வாயில் காவலன், அவனிடத்தில் இறைவனை நான் அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனை, அவனிடத்தில் கேட்பது. வாயில் காவலன் என்பது மனத்தை தாண்டிய ஒரு நிலை. மனம்தான் இறைவனை நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. எனவே அந்த மனம் கடந்த நிலையை பெற வேண்டும். மனம் கடந்த நிலையை பெறுவதற்கு அப்படியே சில நேரங்கள் அந்த மனத்தை கடந்த அனுபவம் பெற்றாலும் அது நிரந்தரமாக நாம் பெறுவதில்லை. அதற்கு பராசக்தியினுடைய அருள், அம்பிகையினுடைய அருள். எனவே நப்பின்ன இடத்தில் பிரார்த்தனை. அதன் பிறகுதான் கண்ணபிரானை தரிசனம் செய்து அவனிடத்தில் வேண்டிய வரங்களை கேட்பது. எத்தகைய வரும்? சிற்றம் சிறுகாலை, அதில் அந்த அற்புதமான பாசுரம், வந்து உன் செய்வித்து உன் பொற்றாமரையே போற்றும் பொருள் கேளாய், இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றோமே நாம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலாய் எம்பாவாய். இப்போ மட்டுமில்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு தான் ஆட்பட வேண்டும், உனக்கு தான் குற்றேவல் செய்ய வேண்டும், உன்னுடைய கருவியாகத்தான் நாங்கள் வாழ வேண்டும். இதை தவிர்த்து மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இதை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் எந்த ஆசையும் எங்களுள் எழாதபடி அருள் புரி. இந்த ஊர் உலகத்தில் நாங்கள் பறை கொள்வோம், உங்களிடத்தில் நான் வேண்டுதலை பெறுவோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு திரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையான நிலை இந்த உலகியல் இன்பங்களையோ இல்லை சொர்க்க போகங்களையோ அதையெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. வேண்டியதெல்லாம் உனக்குரியவனாக ஆவது. எங்களுடைய தனித்துவம் என்பது முற்றிலும் மறைந்து உனக்குரியவனாக முற்றிலுமாக உண்மையமாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் இந்த சாதனையை நாங்கள் செய்கிறோம். ஏன் இப்படி செய்கிறோம்? அப்போ தான் அந்த நிலை நமக்கு கை கொடும். என்ன, உடம்பு என்பதே தெய்வத்திலிருந்து பிரிந்த ஒரு நிலை, தெய்வீகத்திலிருந்து வழுவிய நிலை உடம்பு என்பதே. அந்த உடம்பில் இருக்கும்போதே தெய்வீகத்தை உணர வேண்டுமென்றால், உடல் உணர்வை கடந்த அனுபவத்தை பெற வேண்டுமென்றால் அதற்கு நாம் சில பயிற்சிகளை செய்தே ஆக வேண்டும். அந்த எப்போதும் இறை சிந்தனை, அனைத்தையும் இறைமயமாக காண்கின்ற ஒரு பாவனை. அதனால்தான் எப்பொருளும் நீ எனவே எண்ணி. அப்போ எல்லாவற்றையும் இறைமயமாக பார்ப்பது எப்படி? நான் பார்க்கும்போது ஒருத்தரை அவங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பேதத்தை பார்க்காமல் முதலில் அந்த ஒற்றுமையை காண வேண்டும். எல்லாவற்றிலும் இயங்குகின்ற அந்த ஆதி எதுவோ
எல்லாவற்றிற்குள்ளும் உரைக்கின்ற அந்த ஆன்மா எதுவோ அதை நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாமே நீதான். என்னுடைய மனைவியினுடைய உடலிலும் இருப்பது நீதான். பிள்ளையினிடத்தில் கணவனிடத்தில் இருக்கின்ற சக்தி நீதான். அல்லது அவர்கள் அனைவரும் உன்னுடையவர்கள். நான் அவர்களை காக்கின்ற, அதாவது பராமரிக்கின்ற பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய். உன்னுடைய சங்கல்பத்தின்படி நான் இயக்குகிறேன். என்னுடைய விருப்பப்படி அல்ல, உன்னுடைய திருவுள்ளத்திற்கு இருப்பபடி நான் இயங்குகிறேன். இதில் முதலில் நிலை. அடுத்தது அகங்காரத்தை விடுவது. எனக்கு இது வேண்டும், நான் சொல்லபடி அவங்க நடக்கணும், அந்த எதிர்பார்ப்பை விடுவது. முதலில் ஆசைகளை, அதாவது தன் முனைப்பை, நான் என்ற அகங்காரத்தை விடுதல். அடுத்து உடைமை மீதுள்ள அந்த பற்றை நீக்குதல். அடுத்ததாக எதிர்பார்ப்பு. எனக்கு இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இது இல்லாமல், இறைவா நீ எது கொடுக்கிறாயோ அது எனக்கு போதும். நீ இந்த அலுவலகத்தில் பணி செய்ய வைத்திருக்கிறாய், அந்த பணியை நான் இன்னும் சிறப்பாக செய்வேன். ஒருவேளை ப்ரமோஷன் வந்தால் அதுவும் நீ தந்தது தான். இப்படி நாம் எடுத்துக்கொள்ளணும். இது என்னுடைய திறமையினால் வந்தது, நான் இன்னும் அதை அடையணும்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையை திறமையாக நான் செய்ய வேண்டும். அது உனக்கு சேவையாக, உன்னுடைய பூஜையாக செய்ய வேண்டும். அதற்கு நீ என்ன ரிவார்டு கொடுத்தாலும் சரி, அதுவும் உன்னுடைய செயல். இவ்விதம் அதன் மேல் பற்றில்லாமல் அனைத்தும் இறைவன் கொடுப்பதாக எண்ணி அகங்காரமற்ற ஆசைகளற்ற நிலையை தாண்டும் போதுதான் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைவோம். முதலில் உடல் உணர்வு, அடுத்தது இடத்தை பற்றிய உணர்வு, அடுத்தது பிரபஞ்சத்தை கடந்த பெரு உணர்வு. இதை பெறுவதற்காகத்தான் தியானம். தியானத்திற்கு ஒரு வழி சுவாசத்தை கவனிப்பது, சாதாரண ஒரு பிராணாயாம, இது அதையெல்லாம் செய்யலாம். அடுத்ததாக இந்த வாழ்வியல் நெறிமுறை இருந்தால்தான் மனம் அடங்கும். நான் என்னுடைய விருப்பப்படியெல்லாம் செய்துட்டு இருப்பேன், ஆனால் ஜபம் செய்யும்போது மனம் கட்டுப்படுனாக்கா அது நடக்காத காரியம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரு நியம நிஷ்டை, அனைத்தும் உண்மயமாக மாற்றும்போது தான் மனமும் இறைமயமாகவே இருக்கும். ஜபத்தின் வேளையிலும் தியானத்தின் வேளையிலும் அது இறைவனையே சிந்திக்கும். அதன் பிறகு அது மனத்தை கடந்த ஒரு அனுபவத்தை இறை அருளால் பெறுகிறது. தொடர்ந்து இதே போன்று நாம் செய்ய இறைவனுடைய அருள் நமக்கு கை கொடும். அவர் அருள் புரியும் போது இந்த உடம்பு தெய்வீக விழிப்புணர்வு பெறுவதற்கு ஏற்ற ஒரு உண்மையான நிலையை அடைகின்றது. ஆத்ம சக்தி மலர்வதற்கான சக்தியை பெறுகிறது. ஒரு முறை வேலர் மடத்தில் சுவாமி பிரேமானந்தர், குருதேவருடைய நேரடி சீடர்கள் ஒருவர், அவர் ஸ்ரீமதி ராணியினுடைய அம்சம் என்று குருதேவர் சொல்லியிருக்கிறார். பிற்காலத்தில் பிரம்மச்சாரி ஒருத்தருக்கு அவர் கேட்குறார், என்னப்பா ஜப தியானமெல்லாம் முறையாக செய்கிறியா அப்படின்னு கேட்குறார். அவர் உடனே சொல்ல, நாங்கள் எங்கேருந்து செய்கிறது, நீங்கள் சக்தி கொடுத்தாக்கா தியானத்தை நான் நல்லா பண்ணுவேன். உடனே அவர் கம்பீரமாக, நான் இப்போவே உனக்கு அந்த சக்தியை கொடுக்குறேன், நீ பெறுவதற்கு தயாரான்னு கேட்கும்போது அவர் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், ஆனால் அதை பெறுவதற்கு நாம் எவ்வளவு தகுதியை பெற்றிருக்கிறோம் அதை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. அந்த தகுதியை வளர்த்து விட்டால் தானாகவே அவர் கொடுப்பார். ஒரு முறை அன்னை சாரதா தேவியார் சொல்கிறார், பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கெஞ்சுறாங்க, அழுகிறாங்க, அவங்களுக்காக நான் கருணை கொண்டு என்னுடைய அருளை பொழிகிறேன். ஆனால் அந்த அருள் அவர்களிடம் போய் சேராமல் திரும்பவும் என்னிடத்திலேயே வந்து விடுகிறது அப்படின்னு அன்னையார் சொல்கிறாங்க. ஸோ இறைவன் அருள் புரிந்தாலும் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். பக்கத்திலேயே இருந்தாலும் நாம் இறைவனை பெற முடியாததற்கு காரணம் நம்முடைய மனம் அதை ஏற்க விரும்பவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்பதர நாளில் எண்ணற்ற பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். நிறைய பேர் இறை தரிசனம் பெற்றார்கள். ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை அவர்கள் தக்க வைத்து கொள்ளாமல் உலகிலேயே உழந்தார்கள் பலர். காரணம், அந்த தகுதியை வளர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வதில்லை. எல்லாம் அந்த நேரத்தில் உண்மையிலேயே நான் கண்டேன், எல்லாவற்றிலும் இறைப்பது இறைவன் தான், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ற ஒரு அனுபூதியை பெற்றேன். ஆனால் அதன் பிறகு நான் வழக்கமாக எப்படி இருந்தேனோ அதே நான் எனது என்ற அகங்கார மமகாரத்துக்குள், ஆசைக்குள், இந்த மாயைக்குள்ளே இருக்கின்ற அந்த நிலையைத்தான் பெறுவதற்கு முயற்சி செய்தேனே தவிர இதை கடந்து செல்வதற்கு நான் முயற்சி செய்யவில்லை. அதை முயற்சி செய்யாத வரை இது எல்லாமே வெறும் கற்பனையாக தெரியும். இறைவன்
இந்த மாயை, இந்த உலகம் இது எல்லாம் வெறும் கற்பனை. நமக்கு இந்த உலகம் மட்டுமே உண்மை என்று தோன்றும். ஆனால் உண்மை நிலையை அடைந்த பிறகு இந்த நிஜமான உலகம் எது நமக்கு துன்பத்தை தந்ததோ, எது நமக்கு பிறப்பு இறப்பு தந்ததோ அது நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். இதைத்தான் ஒரு பிரார்த்தனையாக தினந்தோறும் மகான்கள் சொல்வார்கள். திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாறு அமிப பந்தனான் மிருத்யூர் முக்ஷிய மாமிருதார். வெள்ளரி பழம் எப்படி காம்பிலிருந்து தானாக விடுபடுகிறதோ அதுபோன்று விடுபட்டு அந்த முக்தி நிலையை நான் பெற வேண்டும். அதற்கு அருள்வாய் இறைவா. அந்த வெள்ளரி பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த காம்பிலிருந்து விடுக்கு தனியாகவே போயிடும். அது எப்படி போச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி நான் உடலில் இருந்தாலும் உடல் உணர்வை கடந்து இறை நிலையை நான் பெற வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் நான் இந்த உலகத்தில் பிறந்து விட்டேன், நான் எதது என்ற அகங்கார மமகாரங்களில் இழிந்து விட்டேன். ஆனால் இதிலிருந்து நான் விடுபட வேண்டும். இதற்கு அருள் புரிவாய். ஸோ எப்படி நாம் விடுபடுவது? ஒரு மரம் எடுத்துக்கிட்டேனாக்கா அதில் பூ பழம் எல்லாமே இருக்குது. ஆனால் பார்க்கும்போது ஒரே மரம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் வேறுபாடு கொண்ட மனிதர்கள், எத்தனையோ விலங்குகள், எத்தனையோ இயக்கங்கள் நடந்தாலும் இவை அனைத்தும் இறைவனுடைய ஓர் அம்சம். இறைவா, இவை அனைத்தும் உன்னுடைய லீலை என்ற ஒரு பார்வையை பெறுவது, என்ற கண்ணோட்டத்தை நாம் மாற்றுவது, நாம் பார்க்கின்ற கண்ணோட்டத்தை இறைமயமாக ஆக்குவது. முதலில் இது பாவனை. அடுத்ததாக வெறுமனே இது சிந்தனையோடு இருக்கக்கூடாது. இதை நடைமுறையில் நாம் கொண்டு வர வேண்டும். நடைமுறையில் ஆசைகள் வரும்போது, எண்ணங்கள் வரும்போது அவற்றோடு நாம் சேர்ந்து கொள்ளாமல் தனித்து காண வேண்டும். எனக்கு சாக்லேட் சாப்பிடணுன்னு ஆசை வந்தால் உடனே அந்த எண்ணத்தை காண வேண்டும். சாக்லேட் சாப்பிடணுன்ற எண்ணம் வந்தவுடனே போயிட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது. எதுக்கு இது வேணும், இதுக்கான நெசசிட்டி என்ன, அந்த மாதிரி ஒரு எண்ணம். ஸோ எந்த செயல் செய்தாலும் இறைமயமாக செய்வது. எனக்கு தேவை உணவு, அந்த உணவை எனக்குன்னு இல்லாமல் அதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அதை பிரசாதமாக உட்கொள்வேன். இவ்விதம் எது செய்தாலும் இறைவனோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும். இறைவனை தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இதை உணர்த்துவதற்காகத்தான் ஹனுமார் கதை. அவர் பட்டாபிஷேகம் நடக்கும்போது சீதாதேவி முத்து மாலை பரிசாக கொடுத்த போது அந்த முத்து மாலையை பிரித்து போடுவார் பல்லால். எல்லாரும் திட்டுவாங்க, இது குரங்கு கையில் பூ மாலை கொடுத்த மாதிரி இந்த முத்து மாலை கொடுத்தீங்க, அது பாட்டுக்கு அது பிச்சு போட்டுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹனுமார்கிட்ட ராமர் கேட்பார், எதுக்காக இது மாதிரி பண்ணுறேன், இதுக்குள்ளே ராமர் இருக்கிறாரா, ராமநாமம் இருக்குதா அப்படின்னும் போது மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க. ஸோ ராமநாமம் இருக்கா, இதுக்குள்ளே தேடுறனே, உனக்குள்ளே அவர் இருக்கிறாரா அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிறாரு, அதுக்கு என்ன நிரூபணம் போது அவர் மார்பை பிளந்து காமிப்பார். ஸோ என்னுள் இருப்பது ராமன். ஸோ எது என்னுள் இருக்கின்ற ராமனுக்கு நான் எல்லாவற்றையும் ராமமயமாகத்தான் பார்ப்பேன். என்னுடைய வீடு, மனைவி, மக்கள் அனைத்தும் அவனுடையவர்கள். நான் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அவனுக்குரியது. எனக்கு பிடித்த வாழைப்பழமும் எனக்கு பிடித்த கனில இது இறைவனுக்கு உரித்தானது. இவ்விதம் ஆசையிலிருந்து விடுபட்டு இறைமயமாக மாற்றும்போது நாம் ஆசைகளை கடந்து போகின்ற ஒரு நிலையை வரும். அடுத்தது எதிர்பார்ப்பு விடும்போது கோபமானது நம்மை விட்டு நீங்கும். நடப்பது அனைத்தும் இறைவனுடைய விளையாட்டு. இறைவா, இது உன்னுடைய லீலை. தார்மீக கோபம் கொள்ள வேண்டும். பசங்க போய் சொன்னாங்கன்னாக்கா அவங்கள தண்டிக்க வேணும், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் என்னுடைய விருப்பப்படி தான் நீ நடக்கணும், அந்த ஒரு தேவை இல்லை. அங்கே தான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு. ஸோ அவர்களுக்கு புரிய வைக்கணும், நீயும் இறைமயம்தான், அது பிற்காலத்தில் தான் நடக்கும். ஆனால் நீ இந்த மாதிரி பொய் சொல்லாமல் இருந்தால் நீ உன்னுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். நீ இப்போ பொய் சொல்லும்போது உன்னுடைய கடமையிலையும் நீ பொய் சொல்வ, பொய்யாக நடந்துக்குவ. நீ எங்கிட்ட பொய் சொல்லும்போது படிக்கிற மாதிரி நீ நடிப்ப, நீ ஒழுங்காக படிக்க மாட்ட. ஸோ அதனால தான் பொய் சொல்லக்கூடாது. இப்படி குழந்தைக்கு புரிய வைக்க வேண்டும். நீ எந்த செயலை செய்தாலும் முழுமையாக செய். டிவி பார்க்கும்போது உன்னுடைய மனசு முழுமையாக அதில் இருக்கிற மாதிரி படிப்பில் முழுமையாக போகணுனாக்கா உனக்கு எது உண்மை, எது நிஜம், எது நல்லது, எது கெட்டது, எது உன்னை உயர்த்தும், எது உன்னுடைய நேரத்தை வீணாக்கும், இந்த புரிதல் உனக்கு தேவை. இதை உணர்த்த வேண்டும். இதை உணர்த்துவதும் அந்த செயலும் இறைவா உன்னுடைய பூஜையாக செய்கிறேன், இவ்விதம் செய்விப்பது நீ தான். அகங்காரத்தை விடுத்து செய்வது. இப்படி செய்யும்போது அந்த குடும்பமே ஒரு மட ஆலயமாக, தெய்வீக ஆலயமாக ஆகிவிடுகிறது. அப்புறம் பயம் என்பது நம்மை விட்டு போய்விடும். எது நடந்தாலும் இறைவன் இருக்கிறார், நான் எங்கேயும் போகுவதில்லை, எங்கும் வருவதும் இல்லை,
நான் எங்கிருந்து வந்தேனோ, அதாவது இறைவனிடமிருந்து வந்தேன், அவரிடமே தான் நான் இருக்கிறேன், அவரிடத்திலே தான் நிலை பெறுகின்றேன். இந்த ஒரு நிலை வந்துவிடும். நம்மை விட்டு பயம் போய்விடும். ஸோ இவ்விதமாக முதலாவதாக நாம் பயிற்சி செய்ய வேண்டியது எல்லாமே நீதான். இந்த உணர்வு, அந்த உணர்வுக்கு ஏற்றபடி செயல்படுதல் மூலமாக திரும்ப திரும்ப அந்த நிலையையே நம்முடைய இயல்பாக மாற்றிக்கொள்வது. அவ்விதம் மாற்றிக்கொள்ளும்போது இறைநிலையால் அந்த அனுபவம் நமக்கு சித்திக்கிறது. இதுக்கு சித்பவானந்தர் எல்லாமே இறைவன் தான், ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முதல் திருக்குறள். கடவுள்தான் சேத்தனம் அச்சேதனம், அதாவது உணர்வு பொருளாகவும் உணர்வற்ற பொருளாகவும் ஜடப்பொருளாகவும் இயங்குகின்ற உயிர் பொருளாகவும் இருக்கின்றார். அனைத்துமாக அவரே இருக்கிறார். கெட்டதாக இருக்கின்றது எல்லாமே கெட்டவை அல்ல. அது நம்முடைய பாவனைக்கு ஏற்ப நடக்கிறது. ஸோ ஆத்ம சாதனம் பண்ணுகின்ற அனைவரும் இறை சொரூபமாக கண்டு பழகுதல் வேண்டும். இப்போ கெட்டவனாக்கா ஒருத்தன் என்னை கொலை பண்ண வரான், அல்லது நான் ஒரு பெண்ணாக இருக்கும்போது என்னிடம் தவறாக நடக்கிறான், அதுவும் கடவுளான்னு நினச்சிட்டோம்னாக்கா அது முட்டாள்தனம். ஆனால் இறைவன் மயமாக இறை பக்தியோடு இருக்கின்றவர்களுக்கு இறைவன் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை வழங்கியே தீருவான். ஒரு 60 வருடத்துக்கு முன்பு ஒரு நர்ஸ், அவங்க அன்னையாரிடத்தில் பக்தியோடு இருப்பாங்க. பிரகிருதியின் பரமாம் காலையிலும் மாலையிலும் உண்மையாகவே பாராயணம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது ஒரு ஆள் இரவு நேரத்தில் என்னுடைய ஒய்ஃபுக்கு பிரசவம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி ரொம்ப அவசரமாக கூப்பிட்றான். இவங்களும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போகும்போது கொஞ்சம் தொலை பண்ணோன்னே அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். நான் உங்களை நல்ல நோக்கத்தோடு கூட்டிகிட்டு வரல, ஆனால் அந்த நோக்கத்தோடு உங்களை திரும்பி பார்க்கச்சே உங்கள் பின்னாடி காளி தேவி உக்கிரமாக இருக்கிறத நான் பார்த்தேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு. இது உண்மையிலே நடந்த சம்பவம். ஸோ இறைவனை நோக்கி நாம் முன்னேற அந்த தீய மனிதர்கள், தீய நோக்கமுடையவர்கள் நம்முடைய வாழ்விலிருந்து விலகி விடுவார்கள், நம்முடைய எல்லைக்குள் வர மாட்டார்கள். இது சர்வ நிச்சயம். உண்மையான பக்தர்கள் துன்பப்பட மாட்டார்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். இது 4 மறை தீர்ப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாம் இன்னும் ஆழமாக முன்னேறி செல்வோம். ஸோ எல்லாவற்றையும் கடவுள் சொரூபமாக வரும்போது இறைவன் அவரே நமக்கு வேண்டியதை செய்வார். நாம் அவருக்காக செய்யும்போது அவரும் நமக்காக பல செயல்களை செய்வார். இப்படி நாம் வந்திருக்கும்போது ஒரு புத்திசாலித்தனமாக நடந்து அனைத்தும் இறைமயமாக இருக்கின்ற எண்ணத்தோடு அகங்காரத்தை துறப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாவற்றிலும் நீயே என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும். இதற்கு சில செய்யுள்களை நாம் ஆதாரமாக பற்றுக்கோடாக வைத்து கொள்ளலாம். மகான்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள், இது உண்மை. எப்போதெல்லாம் மனம் அனித்தியத்தை, அதாவது நிலையாமையை, ஆசையை பற்றி கொள்கிறதோ, ஜீவ இயல்பை பற்றி கொள்கிறதோ, அனைத்தும் இறைமயமாக நான் பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு திருவாசத்திலிருந்து ஒரு செய்யுள்: வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவேனே. ஸோ இது போன்ற ஒரு செயலை நாம் மனத்தில் கொள்ள வேண்டும். இறைவனே, நீதான் வானம், பூமி, காற்று, ஒளி, உடல், உயிர், அந்த அனித்திய பொருள், அப்புறம் நித்திய பொருள், எல்லாவற்றிற்கும் தலைமையை ஆட்டுவிக்கின்ற ஈசனாக, அடுத்து எல்லாவற்றையும் தான் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட நீ அனைத்தினுள் இருந்து கொண்டு யான் எனது என்று அவரை அந்த தனித்துவத்தோடு அறியாமல் இருக்கின்ற அந்த அறியாமையும் நீ ஆட்டுவிப்பதற்கு ஆதாரமாக இருக்கின்ற உன்னை நான் எப்படி வாழ்த்துவேன்? அதனால்தான் அவருக்கு நடராஜன், ஆட்டுவிப்பதால் அவனுக்கு நடராஜன். திருவருட்பாவில் திருவருட்பிரகாசம் சொல்கிறார்: உருவாய் உருவில் ஓங்கி அருவாய் அருவில் அருவாய் ஒருவாமல் நின்றாயே, நின்ற நினை காண்பது எவ்வாறோ என் தாயே என் தந்தையே. ஒரு அற்புதமான பிரார்த்தனை. இறைவா, நீயே உருவாக இருக்கிறாய், உருவில் ஓங்கி அருவாயும் இருக்கிறார். ஒரு மனிதனாக இருப்பது நீதான், மரம் செடி கொடியாகவும் இருப்பதான். ஆனால் உண்மையில் நீ அதனுள் மறைந்திருக்கிறாய். நீ அந்த உடலிலிருந்து விடுபட்ட உலகு அந்த உடம்பு மறைந்து விடுகிறது. உருவாமல் என்றார், இருக்கிற மாதிரியே இருக்கிற, ஆனால் அதோடு நீ ஒன்று கலக்கவில்லை. இப்படி இருக்கின்ற உன்னை எப்படி நான் காண்பது? நீ யாருனாக்க என்னுடைய தாய், என்னுடைய தந்தை.
ஸோ இது போன்ற ஒரு அற்புதமான செயல்களை நாம் திரும்ப திரும்ப பாராயணம் செய்வது. எந்த பதிகத்தை எந்த செயல் எடுத்தாலும் பார்த்தலாம். தேவாரத்திலும் இருக்குது, திருவாசகத்தில், திவ்ய பிரபந்தத்தில் அற்புதமான ஒரு செய்யுள் பதிகம். அதாவது ஆழ்வார் அருளி செய்கிறார். மின் உருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொளியாய் முளைத்து எழுந்த திங்களாய் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணி மூப்பு இல்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணி உருவில் பூதம் ஐந்தாய் புனல் உருவாய் அனல் உருவில் திகழும் சோந்திரி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர் புரியும் திருவடி என் தலை மேலவே. இது நீங்கள் வீட்டில் இந்த மின் உருவாய் என்ற திவ்ய பிரபந்த பாடலை ரொம்ப ஆழ்ந்து படிங்க. இப்போ நேரம் இல்லாதனால ஜஸ்ட் அந்த செய்யுளை மட்டும் நம்ம சொல்லிடுறோம். அவர் சொல்கிற ஒரு வரி எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக தாசிய பாவத்தில் இருப்பாங்க ஆழ்வார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், தன் உருவாய் என் உருவில் நின்ற எந்தை. அத்வைத நிலையை இங்கே சொல்கிறார். என் உருவில் நீ நிற்கிறப்பா அப்படின்னு சொல்கிறார். தன் உருவாய் என் உருவில், என்னுடைய வடிவில் நீ நிற்கின்றாய். நான் என்பது இல்லை. நான் தேடி தேடி பார்த்தபோது நீ மட்டுமே அங்கே நிற்கின்றாய். இந்த ஒரு அனுபூதி நிலையை திருமங்கை ஆழ்வார் பேசுகின்றார். ஸோ ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த 3வது அத்தியாயத்தில் அந்த துறவு பற்றி சொல்கிறார். துறவு பற்றி பேசினாலே சிலருக்கு கோபம் வருது அப்படின்னு நிறைந்தர் சொல்லும்போது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், துறவு தேவை. அப்புறம் உடம்பில் இருக்க ஒவ்வொரு அங்கத்தையும் காட்டி ஒரு பொருள் மீது இன்னொரு பொருள் வைத்திருந்தால் அந்த அடியில் இருக்கிற பொருளை வேணும்னாக்கா மேலுள்ளதை அப்புறப்படுத்தணும் இல்லையா? ஒன்றை விட்டால் மற்றொன்று கிடைக்குமா அப்படின்னும்போது அது சரிதான் சொல்கிறார். அப்புறம் எல்லாவற்றையும் இறைமயமாக பார்க்கும்போது வேறு எதையாவது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, குடும்பத்தை கட்டாயம் துறக்கணுமான்னு கேட்கும்போது, நான் கூறியது போல் எல்லாமே இறைவன் மயமாக கண்டால் வேறு ஏதாவது தென்படுமா? குடும்பம் கிடும்பம் என்றெல்லாம் ஏதாவது இருக்குமா என்ன? வேண்டியதெல்லாம் மனத்தளவில் துறவு. இங்கு வருபவர்கள் யாரும் உலகியல் மனிதர்கள் அல்ல. இதையெல்லாம் படித்து சிந்தனை. நான் உலகியல் மனிதன் அல்ல, உலகியலுக்கு வசப்பட்டு பிறந்தவனும் அல்ல. நான் இறைவனுக்குரியவன். இந்த குடும்பம் இறைவனுடைய குடும்பம். நான் இறைவனுடைய உடைமை. அனைத்தும் இறைவனுக்கே உரியது. அனைத்தும் இறைமயமே. இப்படி நாம் எல்லாவற்றையும் இறைமயமாக காண்கின்ற ஒரு பயிற்சி. ஸோ அந்த பயிற்சிக்கு முதலில் எல்லாம் இறைவன் என்ற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேண்டும். அடுத்து பெயர், வடிவம், விருப்பு, நான், எனது என்பவற்றை கடந்து செல்வது. அடுத்து ஜப தியானம் செய்து அந்த இருப்பை என்னுள் உணர்வது. ஜபத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக அந்த நிலையில் கிடைத்த அந்த அமைதியை, அந்த ஆனந்தத்தை, அந்த சாநியத்தை விழிக்கின்ற நிலையிலும் செயல்படுகின்ற நிலையிலும் நான் உணர வேண்டும். அதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். முதலில் யோக நிலை, அடுத்து கர்ம யோக நிலை. இரண்டும் இணைந்தால்தான் யோகம் சித்திக்கும். கர்மத்தில் யோகத்தை இணைக்க வேண்டும். அடுத்தது எல்லாவற்றையும் இறைமயம். நமக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வமே எல்லாமாக இருக்கிறார். எல்லாமே சிவமயம், எல்லாமே நாராயணமயம், எல்லாமே அம்பாள் மயம், எல்லாமே சாரதாமயம், ஸ்ரீராமகிருஷ்ணமயம். இவரிடத்திலும் சாரதா தேவியார் இருக்கிறார். குழந்தையிடத்தில், தாயிடத்தில், எல்லோரிடத்திலும் இருப்பது அந்த சக்தியே. இப்படி ஒரு உணர்வை நம்மிடத்தில் இருக்கும்போது நமக்கு தேவையற்ற எண்ணம், யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வராது, யாரையும் கிடைக்கணும்னு வராது. முடிந்த அளவுக்கு எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும், முடிந்த அளவுக்கு என்னை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும், இந்த எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்கும்போது நாம் செய்கின்ற அனைத்துமே பூஜையாக மாறும். ஒரு விலை அசைந்தாலும் அது இறை சக்தி தான் இயங்குகிறது. கோயில் மணி கேட்டாலும் அதில் ஓங்காரத்தை கேட்போம். வானத்தை பார்க்கும்போது எல்லாவற்றிலும் ஊடுருவிக்கணும் அந்த இறைவனே வானமாக இருக்கின்றதை பார்ப்போம். மனிதர்கள் நடக்கும்போது இறைவனே அந்த ரூபத்தில் நடக்கின்றார். இந்த உலகமே கைலாயம், இந்த உலகமே வைகுண்டம். இப்படி இறைமயமாக பார்ப்போம். இதைத்தான் அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பதிகம், இந்த கைலாயத்திற்கு அந்த தாண்டகம் அருளியிருக்கிறார். தினந்தோறும் இந்த பாராயணத்தை, இந்த பதிகத்தை பாராயணம் செய்தாலே அந்த மனநிலை நமக்கு வந்துவிடும். அது எல்லாருக்கும் தெரிந்தது தான். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆண்டென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளி ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி,
ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. தினந்தோறும் இந்த பதிகத்தை முழுமையாக, இது ஃபுல்லாக படிக்க நமக்கு டைம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எல்லாமே நீதான், கருவாகி ஓடும் முகிலாக இருக்கின்றாய், அடுத்தது பிறவி அறுக்கின்ற பிரானாக இருக்கின்றாய், அப்புறம் ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி, அப்புறம் இப்படி எல்லாமே நீயாக இருக்கிறான் என்பது அவர் அனுபவித்த, உண்மையாகவே அவர் பார்த்ததை இதில் விளக்கியிருக்கிறார். இதை படிக்கும்போது, பாராயணம் செய்யும்போது உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிகத்துக்குள்ளும் என்னுள்ளே இருக்கின்றாய், இதுதான் முக்கியம். அந்த உணர்வை, இறைவா நீ என்னுள்ளும் இருக்கின்றாய், எங்கும் நிறைந்திருக்கின்றாய், இந்த அனுபவத்தை பெற வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்று அதிலேயே திளைத்திருக்க வேண்டும். ஸோ பொதுவாக இன்றைய வகுப்பில் இப்போ நேரம் இல்லாததுனால தியானம் நம்ம இப்போ செய்யலை. வீட்டுக்கு போயிட்டு இதை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். எப்பொருளும் நீ எனவே எண்ணி நான் தோன்றாத வைப்பை அழியா நிலையா வையாய் பராபரமே. நீங்களே இந்த தியானத்தை செய்யுங்கள். காலையிலும் மாலையிலும் எல்லா நேரத்திலும் செய்யுங்கள். அவ்விதம் செய்யுங்கின்ற போது உங்களுள் பெரிய ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்திலிருந்து மேலும் மேலும் ஒரு மாற்றம், அதாவது மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு நாம் பரிணமித்து செல்வோம். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும். அடுத்த வாரம் சும்மா இருப்பதுவே சுட்டு அற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே, இந்த கண்ணினுடைய பொருளை பார்க்க இருக்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.